ஸோ நமக்கு வெல்கம் டு மதன் எக்ஸ்பர்ட் சேனல். நான் தான் உங்கள் டோனி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் அயன் சூட்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் என்னோட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெப்பன்ஸையும் என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு நான் நார்மல் ட்ரெஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் சீக்ரெட் மிஷின் ஓகேங்களா அது பண்ண போகிறேன். ஸோ அதனால் நமக்கு கன்ஸ்லாம் தேவை, இடம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம சின்சான்ட்ட தான் ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். ஓகே சிங்சான் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஹே சிங்சான், நான் உனக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கேன். ஸோ எனக்காக ஒரு இடத்துல மேப் கொடுத்துட்றேன். ஸோ அந்த இடத்துல போய் மார்க்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட அந்த ஒரு கன் மட்டும் வாங்கிட்டு வா. கொஞ்சம் பாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா அவர் நமக்கு வேண்டப்பட்டவர், அவர் கன்ஸ் நமக்கு தரன்னு இருக்காரு. அது வந்து சில பேர் யூஸ் பண்ண கன் தான். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க மேலே தான் பிரச்சனை போகும். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டானது. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் சில தப்புகள் பண்ணுறாங்க, அது தட்டி கேட்க முடியாது நம்மளால் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா அதனால தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால தான் நீ போய் கேட்டீங்கன்னா கன் கிடைக்கும். ஸோ அந்த கன் என்கிட்ட கொடுத்தீங்கனாலே போதும், நான் அப்படியே என் வேலையை முடிப்பேன். ஸோ அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஸோ நீ வாங்கியது சில பல பிரச்சனையை என்னால் முடிக்க முடியும். ஸோ போய் வாங்கிட்டு வரியா சிங்சான், சொல்லு. என்ன மேன் இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் மாஸ் பண்ணிடுறேன், விடுங்க. இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் வேற லெவல்ல பண்ணிடுறேன். ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்பதான். ஓகேங்களா? நான் ஆனா காசு மட்டும் கூட சொல்லாதீங்க, ஏன்னா கன்ஸுக்கெல்லாம் காசு ரேட் எவ்வளோன்னு தெரியும்ல. சில டைம் பயங்கரமா ஏற்றிடுறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணிடுங்க. என்கிட்ட காசு இல்லை, ஃப்ராங்க்லியும் இல்லை, அதனால என்கிட்ட புரியவே இல்லை. ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் உங்களோட மிஷின்ஸை பாருங்க, ஓகேங்களா? நான் இப்போவே கிளம்புறேன். ஓகே சிங்சான், ரொம்ப நன்றி. ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு சீக்கிரட்டான ஒரு மிஷின் திரும்பியும் ஏதோ பிரச்சனை வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒருத்தங்க வராங்க. ஸோ அவங்கள ஒட்டு மொத்தமாக போட்டு தான் தள்ள போகிறோம். ஸோ நமக்கு ஸ்டிக்கி பாம் இருக்குது, அதை வச்சு ஒரே பிளாஸ்ட் தான் பண்ண போகிறோம். வந்துட்டு இருக்காங்க அண்ணே. அவ்வளோ ஐயோ கார் வருது, ஐயோ நான் செத்துருவோம் போலயே. ஓகே கொஞ்சம் இங்கே இருக்கா. ஓகே தம்பி நிறுத்தினா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க 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 வாங்க. நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கோ. ஓகே அவ்வளோதான், ஒன்றுமே. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் சில பல தப்புகள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சீக்ரெட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான். ஓகே நம்மக்கிட்ட அது இல்லாமல் ஸ்டிக்கி பாம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியுது நம்மக்கிட்ட. ஆனால் இன்னொரு மிஷின் இருக்குது, அந்த இடத்துல நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் அங்கேயே வச்சு கண்ட்ரோல் பண்ண மாட்டிப்போம். அப்படிங்கிறதுனால வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது, ஆட்களும் ரெடியாக இருக்காங்க. அந்த மிஷினுக்கு போன வெயிட் நான் சொல்கிறேன். ஸோ இவங்க அவ்வளோதான் காலின்னு நினைக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. ஓகேங்களா? அவங்க அவ்வளோதான். ஸோ இந்த மிஷின் முடிஞ்சு. அதெல்லாம் நான் தான் அயன்மேன். எனக்காக ஒரு லைக்கை போட்டு இவங்க அயன்மேன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போயிடுவோமா அடுத்த மிஷின் என்னான்னு? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ண நம்ம ஒரு மிஷின்ல கலந்துக்க போகிறோம். அது அயன்மேன் கூட ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிட்ட ஹெல்ப்லாம் கேட்குறாரு. ஓகே இந்த இடம் தான் சொன்னார். எந்த கொந்துக்குள்ள இருக்கான்னு தெரியல. மார்க் பயப்படல. மார்க்கா எங்கம்மா இருக்கா? ஒரு அயன் சூட்டாக இருக்குமா? ஓ அண்ணே எங்க அண்ணே அண்ணே எங்கடா இருக்கு அண்ணே? மார்க் யாரா இருக்காங்களா? ஓ இங்கே பாருடா தம்பி, இங்கே பேசுப்பா. அடே ஓ ஏதாவது பொண்ணுங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸுங்கோ. நான் அப்படியே வண்டியை எடுத்துட்டு அந்த சைடு போகலான் இருக்கேன். அந்த சைடு எங்கேயா மார்க்கான நிற்கிறாரா அப்படிங்கிறது தெரில. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஓகே வேற எங்கே இருக்கா? ஏன்னா இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக மார்க்கமாக இருக்குது. எந்த இடத்துல யார் ஆள் பிடிச்சிருக்காரு நம்ம ஆள்? என்ன இருக்கும்? ஒரு வேலை தப்பாக இருக்கும். ஸோ நம்மளே இது போட்டு தள்ள போகிறாங்களோ, ஆளுங்களோ இருப்பானுங்களோ, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அண்ணா எங்கண்ணா மார்க்கண்ணே சந்தர்ப்பத்தில் இருப்பேன்னு பார்த்தா எங்கேயுமே காணுமே. கொடுக்குற கண்ணை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்க. ஐயோ மேன். ஏய் தம்பி எங்கப்பா? வண்டியெல்லாம் ஓட்டத்தையே ஓட்டிகிட்டு இருக்கேன். காலு பத்தலை, ஒன்றும் பத்தலை, கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஓகே அண்ணன் மார்க்கு மார்க் இங்கே தான் இருக்காரு. ஸோ நான் இவங்ககிட்ட பேசுறதுல அங்கே ஒரு 8 விட்டுருந்தேன்னா கூட பார்த்துருப்பேன். மார்க் நீங்கள் தானே? ஸோ நம்ம ஸ்டார் கண்ணை அனுப்பிச்சி விட்டாரு. ஸ்டார் கண்ணன் தான். ஆமாம் அவர் கொஞ்சம் பின்னாடி இவ்வளோ இருக்கா? சூப்பரா அண்ணே. அவர் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு கண்ணு தேவை. ஏன்னா ஃப்ராங்கிள் டைப்பில் கண்ணே தர மாட்டேன் எனக்கு. கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே டிக்கியில் ஏற்றி விட்டீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஓகேவானே? ஓகேப்பா ஓகே. என்கிட்ட ஸ்டாக் எல்லாமே சொல்லிவிட்டாரு. வண்டியில் ஏற்றி வச்சிடுற தேவையான பொருட்கள்லாம். உனக்காக ஒரு பிஸ்டல் வேணா தரப்பா, நீ வேணா வாங்கி வச்சுக்கோ சரியா? நான் வண்டியிலே இருக்கிற நான் பொருளை ஏற்றி விட்டுறேன்.
ஓகே வண்டி எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. இப்போ நம்ம கிளம்புறது தான் ஒரு வேலை. ஏய் தம்பி போடா, கேட்டது பதில் சொன்னியா? மார்க்குன்னு சொன்னாமா அங்கே தான் ரூட்டு போட்டுட்டு இருக்கான். ஐயோ இருக்கிற பாம்பெல்லாம் வெடிச்சிரும் போலியே. நான் ஓட்டுக்கு அப்படியே நம்ம ஸ்டைலு தான்யா. யார் ரஜினிலாம் நம்ம கிட்ட ஆகுமா? நம்ம தான் இனி சிங்சான் ஜெயிலர். ஓகேவா? அடுத்த பொண்ணே இருப்ப நம்மளால தடுக்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் வேற அவதான் நம்ம பாட்டை பண்ணாலே அவதான் ஸ்கிட்டு புட்டெல்லாம் போட்டு பறப்பேன். ஓகே நம்ம திரும்பியும் அயன்மேனை மீட் பண்ணுவோம். நல்லா நைட் வேலையா இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் இதில் வந்திருந்துருக்கானா? ஏன்னா இவரும் பேட்மேன் ஆகிட்டாரோ எனக்கு தெரியல. நைட்டு தான் சீக்ரெட் மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டேஸ்ல வர முடியாது, சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நான் அவரோட சூட்டை அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ ஓகே நம்ம அப்படியே அயன்மேனை பார்ப்போம். ஓகே நம்ம சிங்சான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே காரில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு நான் போயிடலாம். சிங்சான் நண்பா ரொம்ப நன்றி நண்பா, ஹெல்ப் பண்ணதுக்கு. கன்ஃபார்ம் உனக்கு ட்ரீட்லாம் நான் வைக்கிறேன் ஓகேவா? அங்கேருந்தே புலம்பிட்டு வந்துட்டுருக்கேன், ஏன்னா என் புலம்பல் அப்படி. ஓகே நான் அப்புறம் பார்க்குறேன். அந்த மிஸ்ஸை நான் முடிக்கிறதுக்கு நான் இப்போயே கிளம்பி ஆகணும். ஸோ செக்யூரிட்டியில் வரான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நீ எப்படி கிளம்பு, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே வெற்றி நமதே, பார்த்து போயிட்டு வாங்க, செக்யூரிட்டி வரான். ஓகே நம்ம ஃபைனலி இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் நிரம்பி தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபோர்ஜரி பண்ணுற சில பேரோடது. ஸோ கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்டோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தப்பா பண்ணல, கவர்மெண்டோட பவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ செலவு மாதிரி நிற்க வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ பிளாஸ்ட் ஆகலாம், ஏதோ வாய்ப்பு இருக்கலாம், என்னன்னு தெரில. ஆனால் இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு என்பிசி, ஒரு க்ளோன் மாதிரி தான். ஸோ சும்மா வச்சுருப்பானுங்க போல். கண்ணில் சுடுது, சும்மா ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக இருக்கலாம் போல். கன்ஃபார்ம் இந்த ஃபோர்ஜரி பண்ணுறவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டில் சில எம்ப்ளாயீஸ் இருப்பானுங்கள்ல, ஸோ அவங்க சேர்ந்து இந்த தேவையில்லாத வேலைகள், சில இங்கே நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரேடியோ சிக்னல்ஸ் மூலிமா நிறைய பிரச்சனை நடக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த பாம்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க, ட்ரக்ஸ் விற்றுட்ருக்கானுங்க, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து இறங்கி நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி கொண்டுட்டுலாம் போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகே அடரே ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டானுங்க. அதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா இவனுங்க தேவையில்லாத வேலை. போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனாலும் இவனுங்க பொலிஷன் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆளையே அனுப்பி, ஏன்னா சில பேர் புரிஞ்சுப்பாங்கள்ல. ஸோ அவங்க போடா தம்பி, எனக்கு தெரிஞ்சது அவங்க ஆள் தான் போலீஸில் இருக்காங்க போல். ஸோ இருக்கிற கன்ஸில் இவ்வளோ கன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நீங்களாம் வாய்ப்பு இல்லை நம்மக்கிட்ட ஆட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேஸ் ஆகிடுச்சு, 2 கேஸு. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே சொட்ட பையா போடா, அண்ணன் மாதம் இருந்தார்ல கண்ணாடி போட்டு, ஒன்றுமே பண்ண முடியாது என்கிட்ட கன் இருக்கிற வரைக்கும். ஸோ நான் அயன்மேனாக வந்தேன்னா இந்த இடத்துல யாரா நீங்கள் ஒரு மியூட்டன்ட்லாம் அனுப்புகிறான். ஓகே எனக்கு தெரிஞ்ச மியூட்டன்ட்டை க்ரியேட் பண்ணுறவனா இருப்பானு இந்த இடத்துல வேலை செய்கிறவனா இந்த இடத்தோட ஓனர். ஏன்னா மியூட்டன்ட்ஸ் இருப்பானுங்க. ஸோ அவங்களால எது அட்டிச்சாலும் சாகவே மாட்டேன். நார்மல் ஹியூமனோட கொஞ்சம் வேறுபட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஹெல்த் பார்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சாகவே மாட்டானுங்க. ஸோ ஓகே இங்கே ஒருத்தவங்க சுற்றி போய் கிடக்குறான். தம்பி எதுப்பா? ஓகே தம்பி என்னால் எதுவுமே பண்ண முடியாது போலயே. தம்பி அவ்வளோதான், அங்கே ஒருத்தன் காலி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்ஸ் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான கண்டென்ட்ஸ் எடுப்பேன். ஓகே இந்த இடத்த தான் நம்ம பிளாஸ்ட் பண்ணணும். ஸோ நிறையா சிக்னல் ஹேக்கிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். ஸோ வெடிக்கிறது போலயே. ஓகே ஓ மேம் அவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் வச்சுருக்காங்க, சுட்டு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல இதனாலேயே தான் என்னால் எல்லாமே இங்கே இப்போதைக்கு நான் பக்கத்தில் இருந்து எந்த ரேடியோ மூலயமா இது பண்ண முடியாது, சிக்னல் வச்சு என்னால் பிளாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஆனால் இங்கே இருந்துன்னா வேறு நாட்டில் இருந்து அவன் மாஸ்க் காட்டிடுவான், நம்ம பையன்தான். ஓகே இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் தக்குன்னு வைப்போம் ஓகேவா? ஸோ அவன் வேறு நாட்டில் இருக்கான். ஸோ நான் ஒரு கால் பண்ணனாலே போதும், ரிங்கு போனோன்னே அவன் இப்போ பாம்பு வெடிக்க வச்சிருவேன். நான் தேவையான பாம்பு பிளான் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா என்னால் இங்கே இருக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ ஏன்னா என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சில கோடிங்ஸ் இருக்கிறதுனால அது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஓகே நிறைய பொட்டிகள் இருக்குது. என்ன தான் இதில் வச்சுருக்கானுங்க எனக்கும் தெரியல. ட்ரக்ஸாக இருக்கலாம், இதில் பிளாஸ்டிங் பொருட்ஸாக இருக்கலாம், கன்ஸ் இந்த மாதிரில இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கன் எடுத்து நான் வெளியே ஓடி போய் அங்கே போய் பிளாஸ்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் வெளியே போகிறேன் ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சரி அவர் இல்லை, கவர் எடுத்தாச்சு.
ஆளுங்களை கூப்பிட்டு வரல. ஸோ ஏன்னா நான் கொஞ்சம் பவரான ஆள் தான், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். மற்றபடி என்ன முடியாது, அயன்மேனாக ஆனா முடிஞ்சிச்சு. என்னோட அறிவுக்கு நீங்களாம் என்னடா பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கிறது காலி. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட சூப்பர் ஜம்ப் இருக்கும், ஏன்னா இந்த சூட் போட்டுக்கலாம் சில பவர்ஸ் தான் என்னால் கிடைக்க முடியும். ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏய் தம்பி, ஹெட்ஷாட்லாம் அடிக்க மாட்டீங்கப்பா நீங்கள். எங்கடா விழுந்தியா? ஓகே காலி. ஓகே இப்போ வந்து எஸ் இப்போ ஃபோன் எடுத்து நம்ம வந்து கால் பண்ணுறோம் ப்ரோ. அவ்வளோதான். ஓகே ஓகே, அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ பிளாஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ணன் கொடுத்த சிக்னல் நமக்கு வந்துருச்சு போலயே. போடுறான் ஒரு பட்டன் தட்டினா எல்லாம் வெடிக்க போகுது, பட்டார். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்க போய் பாருங்களேன் என்ன வெடிக்குதுன்னு. ஓகே, இப்போ பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஓடுறாங்க. எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த இடம்லாம். ஸோ அதில் சில கன் பவுடர்ஸ் தான் இருந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் வெடிச்சு ஓரளவுக்கு அந்த இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே கிளம்புற ஓகேங்களா, தேவையான பேரசூட்லாம் பிடிச்சிட்டு அப்படியே லைட் பண்ணிட்டே போக போகிறேன். அடிக்கிறானுங்களே, சூட் இருக்கிறதுனால தப்பிக்கிறேன், இல்லைன்னா போனோம்னா பொட்டியாக தான் கிடப்பேன். ஸோ வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு லெவலில் கண்டென்ட்டில் கொண்டு வந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு வேறு லெவலில் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.